தாத்தா இந்த ஆருத்ரா ஸ்கூல்னாலே ஒரு வியப்பு தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயமும் ஃபுட் ஃபெஸ்டிவல், ஆனுவல் டே இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அதுக்கு ஒரு vlog பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து புதுசாக இருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க நம்ம பிரின்சிபல் மேம். சரி உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா அந்த உள்ளே போன வைப்பு உள்ளே போனோம்னா ஏதோ நம்ம எலெக்ஷன் நடக்குது போல நம்ம ஊரில் ஆருத்ரா ஸ்கூலில் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறோம். அங்கே ஃப்ளெக்ஸு ஓட் ஃபார் கவிப்பிரியன், ஓட் ஃபார் நிஷாந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேனர் போய் சரின்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க? ஓட் பண்ண போகிறீங்க? ஓட் பண்ணுறது சொல்லாமாம்ல, யாருக்கும் ஓட் பண்ணுறது சொல்லக்கூடாதுல்ல. எல்லாம் சொல்லிட்டு போய் ஓட் பண்ணுறீங்க. ஓட் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணலான்னு இருக்கீங்க? ரோடித் convince will do for school anything so that இங்கிலீஷு இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனால் அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? ஆருத்ரா ஸ்கூலில் மட்டும்தான் நிறைய ஃபங்க்ஷன். அது வந்து பசங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு சூப்பராக பண்ணுறாங்க. செலவானாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு எடுத்து அவங்க சொல்கிற விதம் வந்து அருமையாக இருக்குது. பசங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நாங்கள் ஓட் போட்டோன்னு இப்படி வந்து எல்லாம் காட்டுறாங்க. நானும் எவ்வளோ ஸ்கூல் போயிருக்கேன். ஆனால் இந்த ஆருத்ரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் மாணவர்கள்லேருந்து வாக்களிப்பது எப்படி, இந்த பள்ளியுடைய மாணவ தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு வாக்களிக்கும் முறையை சொல்லி, வாக்கு எண்ணிக்கை, தலைவர் அறிவிப்பு அருமையாக சொல்லி தர்றாங்க. பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. உங்களையே நம்பியிருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது வரைக்கும் உங்கள் 2 பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்கிறேன். வணக்கம் மக்களே, ஒரு தடவை நீங்கள் ஆருத்ரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு வாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்க இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆருத்ரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் உங்கள் பசங்களை அட்மிஷன் போடுங்க. எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. SPL, ASPL அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்கூலை வந்து க்ளீனாகவும் ரொம்ப டிசிப்ளினாக பசங்களெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்களோட வேலையை எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். இன்று மட்டுமல்ல, என்றும் புத்தகங்களை வாசிப்போம், நேசிப்போம். நன்றி, வணக்கம்.